இன்றைய நிலைமை இன்று முதலாக இந்த வழக்கிலே வித்யாவினுடைய பண்புணர்விலும் படுகொலையிலும் சம்பந்தப்பட்டதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 9 பேரையும் இன்று முதலாக இந்த நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார்கள். அவர்கள் ஆஜர் செய்யப்பட்டு அவர்களுடைய விசாரணையை நடத்தி வரும் சிஐடி புலனாய்வுத்துறையினரோடு நாங்கள் இந்த விசாரணைக்கு ஒத்துழைத்தோம். இந்த விசாரணையில் சில விடயங்களை முன்வைக்க வந்தது. அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக சில விடயங்களை நான் முன்வைத்தேன். அதில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த 9வது சந்தேக நபர் சுவிஸ்குமார் என குறிப்பிடப்படும் 9வது சந்தேக நபர் புங்குடுதலை கைது செய்யப்பட்டு மக்களால் பிடிக்கப்பட்டவர் எவ்வாறு தப்பிச் சென்று வெள்ளவத்தையிலே போலீஸ் நிலையத்துக்கு சென்றடைந்தார் என்பது பற்றியும், அதனால் நாட்டிலே பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் மேலும் பல போராட்டங்களும் நடைபெற்றது. அதற்குரிய காரணமாக இந்த சந்தேக நபர் தப்பி சென்றது எவ்வாறு என்பதை விசாரணை செய்து ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும்படி நீதிமன்றத்தை நான் வேண்டிக் கொண்டதை அடுத்து கௌரவ நீதிபதி அவர்கள் புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டார். இந்த 9வது சந்தேக நபரான சுவிஸ்குமார் என அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமாரனுடைய எவ்வாறு அவர் தப்பி வெள்ளவத்தைக்கு சென்றார் என்பதை பற்றிய முழு விவரத்தை தாக்கல் செய்யும்படி, இந்த 9வது சந்தேக நபரை கைது செய்து வெள்ளவத்திலிருந்து கொண்டு வந்து தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையிலே இந்த சந்தேக நபர் புங்குடுதீவில் பிடிபட்டதாகவோ அல்லது அவரை மக்கள் பாரம் கொடுத்ததாகவோ அல்லது எவ்வாறு அவர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டவர் எவ்வாறு வெள்ளவத்தைக்கு சென்றார் என்பது சம்பந்தமாக விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்படி கேட்கப்பட்டது. அந்த விசாரணை அறிக்கை வெள்ளவத்தையில் கைது செய்து வெள்ளவத்திலிருந்து பாரம் எடுத்து கொண்டு வந்த போலீசார் தாக்கல் செய்த அறிக்கையிலே அந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது அவர் ஒன்றுமே அதை பற்றி, அதாவது புங்குடுதியில் அவரை கைது செய்ததையோ அல்லது புங்குடுதியில் வைத்து அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதை பற்றி எந்த விதமான குறிப்பும் குறிப்பிடாமல் முதலாக வெள்ளவத்தையில் வைத்துத்தான் அவரை எடுத்த மாதிரி அந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். ஆகவே அந்த அறிக்கை மிகவும் சந்தேகத்துக்குரிய அறிக்கையாக இருக்கிறது. போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை, அந்த அறிக்கை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதகமாக அந்த அறிக்கை இருப்பதை நான் சுட்டிக்காட்டினேன். அதனை அடுத்து நீதிபதி ஒரு உத்தரவிட்டார். இவருடைய அறிக்கையை பரிசோதனை பெறுவார். அதாவது 9வது சந்தேகனுடைய விசேடமாக அந்த அவருடைய கைதை பற்றிய முழு விவரத்தையும் மீண்டும் விசாரணை செய்து புலனாய்வு பிரிவினரிடம் விசாரணை செய்து அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி என்று உத்தரவிட்டார். அதை தவிர மேலும் இந்த புலனாய்வு பிரிவினர் இந்த விசாரணை 9 கைதிகளில் 9 சந்தேக நபர்களை மட்டுமல்லாமல் இன்னும் சில சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டிய இருப்பதாகவும் கூறியதை அடுத்து, மேலும் இந்த விசாரணை நடந்து கொண்டிருப்பதனால் சில காலதாமதம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கென்று கூறினார்கள். அதற்கு நான் மிகவும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது என்னவென்றால், இந்த வழக்கு அந்த கிராமத்து மக்களையோ பாதிக்கப்பட்ட மட்டுமன்றி இந்த உலகத்தை உலுப்பிய வழக்காக காணப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த கொடூரமான கொலையினால் சகல நியாயமான இலங்கையில் பல பகுதிகளில் பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் உடனடியாக இந்த மூர்க்கத்தனமான செயலில் ஈடுபட்ட இந்த சந்தேக நபர்களை உடனடியாக இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதிலே மக்கள் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள். அந்த கொந்தளிப்பு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனை நான் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தேன். இதையடுத்து இந்த விசாரணையை துரிதப்படுத்தும்படி நீதவானவர்கள் கனம் நீதிபதி அவர்கள் போலீசாருக்கு உத்தரவிட்டார். மேலும் அதைவிட இந்த பொருட்கள், அதாவது இந்த செயல் நடைபெற்ற இந்த கொடூர செயல் நடைபெற்ற இந்த கைப்பற்றப்பட்ட தடைய பொருட்களையும் மற்றது இன்று கைதிகளிடமிருந்து சகல 9 சந்தேக நபரிடமிருந்து அவர்களுடைய இரத்தத்தை எடுத்து அதனை பரிசோதனைக்கு அனுப்பும்படியும் மரபணு சான்றுக்கு அதாவது அறிவுசார் சான்றான மரபணு சான்றுக்கு DNA என்று கூறுவார்கள், அந்த மரபணு சான்றைக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கும்படியும் மேலும் நீதிபதி அவர்கள் போலீசாருக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த சந்தேக நபர்கள் நான் நீதிமன்றத்தின் கவனத்தை கொண்டு வந்த அதனில் இந்த சந்தேகம் நடைபெற்ற இடத்திலும் அதற்கு அருகாமையிலும் அண்மையிலும் உள்ள இடங்களில் இவர்களுடைய கைத்தொலைபேசிகளை கைப்பற்றி அதனை விசாரணைக்கு எடுக்கும் பொழுது இவர் யாரோடு தொடர்பு கொண்டார்கள் என்ற விவரம் வெளியே வரும் என்பதை நான் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து அவருடைய கைபேசி தொலைபேசிகளுடைய விவரங்களை பெறும்படியும் நீதிபதி
போலீஸாருக்கு உத்தரவிட்டார். மேலும் இதில் இன்றைய விசாரணையில் இறுதியில் நீதிபதி அவர்கள் இந்த மரண விசாரணையை ஆரம்பிப்பதற்காக அந்த மரண விசாரணை முக்கிய சான்றாக இந்த மரண விசாரணையில் அந்த காலஞ்சென்ற வித்யாவின் தாயாரும் அவருடைய சகோதரனும் மற்றும் சாட்சிகளையும் தயார்படுத்தும்படியும் அவருடைய மரண விசாரணையை வருகின்ற 15ஆம் தேதி விசாரணை ஆரம்பிக்கப் போவதாகவும் நீதிபதி கட்டளையிட்டார். இந்த கால வழக்குகளை போட்டு இந்த வழக்கும் வருடக்கணக்கில் காலத்தாமதிக்குமா? அது ஒரு நல்ல கேள்வி. அதாவது கடந்த காலத்தில் அதாவது சாதாரணமாக ஒரு வழக்கொன்று நடைபெறுமாக இருந்தால், அதாவது கற்பழிப்பு வழக்காக இருந்தாலும் கொலை வழக்காக இருந்தாலும் இந்த வழக்குகள் நடைபெறும் போது சாதாரண சட்டத்தின் கீழ் இந்த வழக்குகள் நடைபெறும் காலகட்டங்களிலே முதலிலே விசாரணை இந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களில் நடைபெற்று அதன் பிறகு மேல் நீதிமன்றத்துக்கு இந்த விசாரணைக்கு செல்லும். அவ்வாறு செல்லும் பொழுது இந்த விசாரணையில் முடிவடைந்து அது சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு சென்று சட்டமா அதிபரினால் குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றச்சாட்டு பத்திரம் மேல் நீதிமன்றத்துக்கு வரும் காலங்களில் நீண்ட காலம் பிடிப்பது வழமையாக நடைபெறும் ஒன்று. ஆனால் இந்த வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதனால் ஜனாதிபதி கூட உத்தரவாதம் அளித்திருந்தார். தான் விசேட நீதிமன்றம் ஒன்றை அமைத்து இந்த குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் இவர் தண்டனை வழங்கப் போவதாக கூறியிருந்தார். ஆனால் இங்கே ஒரு விடயத்தை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். பலருக்கு அந்த விசேட நீதிமன்றம் என்பதற்குரிய வரைவிலக்கணத்தை கூற வேண்டியது அவசியமாகிறது. 2 விடயங்கள் இங்கே ஒன்று விசேட நீதிமன்றத்தையும் அமைக்க முடியும். அவ்வாறு விசேட நீதிமன்றம் என்பது இருக்கின்ற ஒரு நீதிமன்றத்தில் விசேடமாக இந்த வழக்கை மட்டும் விசாரித்து அதற்கு உடனடியாக விரைவாக தண்டனை வழங்குவது ஒரு விசேட நீதிமன்றத்தின் செயற்பாடாகும். இன்னும் ஒன்று என்னவென்று சொன்னால் ட்ரைலட் பார் என்பார்கள். ட்ரைலட் பார் என்பது அவ்வாறான நீதிமன்றம் 3 நீதிபதிகளை 3 மேல் நீதிமன்ற நீதிபதிகளை அடங்கிய ஒரு குழுவாக அந்த ட்ரைலட் பார் இயங்கும். அந்த நீதிமன்றத்திலும் உடனடியாக விசாரணை நடாத்தி இவர்களுக்கு தண்டனை வழங்க முடியும். ஆகவே இந்த விசாரணை மிக விரைவாக நடந்து மக்கள் எதிர்பார்க்கின்ற இந்த சமூகம் இந்த மக்களும் எதிர்பார்க்கிற கடினமான தீர்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும் என்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. விசேட நீதிமன்ற அதாவது விசாரணை மரண விசாரணை இந்த நீதிமன்றத்தின் முடிவடைந்த பின்னர் இந்த மரண விசாரணை முடிவடைந்த பின்னர் இந்த வழக்குக்கான இந்த கோவை சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்படும். சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்படும் இந்த வழக்கு கோவை சட்டமாதிபர் அந்த வழக்கு கோவையை வைத்து அந்த சான்றுகளை வைத்து இவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்ய வேண்டிய குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை சட்டமாதிபர் தீர்மானிப்பார். இங்கே ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் உண்டு. இவர்களுக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கிறது 296ஆம் பிரிவின் கீழ். இவருக்கு பலாத்கார வன்புணர்வுக்கான குற்றச்சாட்டு உண்டு. அதைவிட கடத்தி சென்ற குற்றச்சாட்டு உண்டு. அதைவிட மிகவும் மோசமான கடினமான குற்றச்சாட்டு சித்திரவதை செய்த குற்றச்சாட்டு. ஆகவே இவர்களுக்கு பல குற்றச்சாட்டுகள் இவர்களுக்கு இருக்குது. ஆகவே மரண தண்டனை மட்டுமல்ல, இவர்களுக்கு மரண தண்டனையோடு நேரத்தில் 50-60 ஆண்டுகள் சிறை செல்ல வேண்டிய தண்டனை உண்டு என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எமது சமூகத்திற்கு இங்கு நடைபெற்ற இந்த வன்புணர்வும் அதாவது கொலையும், அதாவது ஒரு கொடூரமான இந்த கொலையும் மிகவும் கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனால் இந்த கண்டிக்கப்படுகின்ற கொலைகள் சில நடைமுறைகளை பயன்படுத்த வேண்டியுள்ளது. அந்த நடைமுறையின்படி இன்று கூட இந்த விசாரணையை கனம் நீதிபதி அவர்கள் 1 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட நேரம் இந்த விசாரணையை நடத்தினார். அதே போன்று மக்களுடைய அதாவது போலீசாரும் தங்களுடைய அதாவது இப்பொழுது யாழ்ப்பாணம் போலீஸிலிருந்தோ அல்ல ஊர்காவல்துறை போலீஸிடமிருந்து எடுக்கப்பட்டு இது இப்பொழுது பாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு. அவர் ஒரு சிறந்த குற்றப்புலன் அதிகாரிகள் இந்த விசாரணை செய்து வருகிறார்கள். ஆகவே இந்த விசாரணைக்கு மிக விரைவாக நடந்து முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு விடயத்தை நான் இங்கு கவனமாக கூற வேண்டியிருக்கின்றது. சில பேர் இந்த விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கி தண்டனை வழங்கப்படும் முன்பே அண்மையில் நான் பார்த்தேன் 5 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து விட்டார்கள். இது மக்களை திசை திருப்பி மக்களை இருக்கிற வேதனை இன்னும் அதிகரிக்க செய்யும் செயல்பாடாகும். இவைகள் தடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு என்ன தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பது இன்னும் குற்றவாளிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த விசாரணையிலே தான் என்ன தண்டனை யாருக்கு தண்டனை என்பது வரும். ஆனால் இங்கே மரண தண்டனை வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது வருவதற்கு சில காலம் பிடிக்கலாம். உடனடியாக நாம் நினைத்துடன் தண்டனை கொடுப்பதல்ல. அப்படியான கருத்துக்களை பரப்பி வருவது மிகவும் அவ்வாறு பரப்பி வரும் இணையதளங்கள் மிகவும் கண்டனத்துக்குரிய விடயம் இது. எனவே மக்கள் இதெல்லாம் தடுமாறி விடுகிறார்கள். ஆகவே அவருடைய வேதனை இன்னும் அதிகரிக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும், மிக விரைவாக கிடைக்கும் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.